ஆர்சிபி ஜெயிச்சது சந்தோஷம்னாலும் அந்த வெற்றி கொண்டாட்டத்துல 8 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறதும், தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் வந்து ஆர்சிபி ஜெயிச்சதுக்காக ரோட வழிமறைச்சு ஓவரா நாமக்கல்ல கலாட்டா பண்ணதும், இயற்கையா நடக்கிற விஷயம் கிடையாது. இது வர்த்தக காரணத்துக்காக செய்யப்பட்ட ஒரு சோசியல் மீடியா எக்ஸிகியூஷனோட விளைவுதான் அப்படின்னா அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம பைத்தியக்காரர்களா இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரி, இப்போ இந்த தக் லைஃப் பண்ண ஓடணுங்கிறதுக்காக கன்னட தமிழ் பிரச்சனையை முடுக்கிவிட்ட கமலஹாசன் மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் பத்தி எனக்கு கவலை இல்லை. பட் தமிழ் மொழி தான் கன்னடத்துடைய தாய்ங்கிறத கூட ஏற்க முடியாத கன்னடர்களுக்கான ஆர்சிபிக்கு தமிழ்நாட்டில் வந்து அர்த்தராத்திரியில பஸ்ஸை வழிமறைச்சு இளைஞர்கள் ஆர்சிபி அப்படின்னு சொல்லி ரோட வந்து நடு ரோட்ல இப்படி எட்டெல்லாம் போட்டு காமிச்சு இப்படி ஓவர் சீன் போடுற பைத்தியக்காரன். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா 2020 காலகட்டத்தில் இந்த கோவிட் லாக்டவுன் வந்தப்போ மொபைல் போனை தவிர வேற ஒரு என்டர்டைன்மெண்டே இல்லாத அளவுக்கு நம்ம பைத்தியக்காரர்களா ஆன அந்த டயத்துல ஆல்ரெடி அது வரைக்கும் ஒரு கப்பு கூட ஜெயிக்காம இருந்த இந்த ஆர்சிபி அந்த விராட் கோலி அவங்களுடைய பிஆர்ஓ டீம், இது விராட் கோலி இன்வால்வா இல்லையாங்கிற அளவுக்கு எல்லாம் டீடைல் நான் போக விரும்பல. பட் அந்த பிஆர்ஓ டீம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஃபேன் பேஸ் டவுன் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாட் ஓன்லி விராட் கோலி, ரோஹித் சர்மாக்கு ஒரு பிஆர்ஓ டீம் இருந்தது, எல்லா கிரிக்கெட்டுக்குமே பிஆர்ஓ டீம் இருந்தது. ஸோ இதுல முக்கியமா இந்த ஆர்சிபியோட பிஆர்ஓ டீம் என்ன பண்ணாங்க, எல்லா ஸ்டேட்லயும் அவங்களுக்குன்னு ஒரு எடிட்டர்ஸை சூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு விராட் கோலி எடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி டிவிகேஇ அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. இந்த ஒரு அபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இன்னும் நிறைய அக்கௌண்ட்ஸ் உருவாக்கி யாராவது ஒருத்தர் விராட் கோலிக்கு எதிராக நார்மலான விமர்சனம் வச்சா கூட உடனே அந்த வீடியோ பரப்பி அது கீழே அசிங்கமா திட்டுறதை இவங்க டீமே பெய்டா பண்ணாங்க. அப்ப இதை பாக்குற ஒரு ஜென்யூன் ஃபேன் கூட விராட் கோலி எப்படி திட்டான், கீழே இருக்கலாம் எப்படி திட்டிருக்காங்க பாரு, நானும் என் பங்குக்கு திட்டுறேன், அப்பதான் நானும் உண்மையான ஃபேன் ஒரு பப்ளிசிட்டிக்காக அப்படி திட்ட ஆரம்பிச்சு அதை பார்த்து அன்பா இருந்தது வெறியா மாறிச்சு. இந்த வெறி ஒரு வர்த்தக ரீதியில ஆர்சிபி, சிஎஸ்கே, எம்ஐ ஃபேன்ஸ் எல்லாம் சண்டை போட்டு மத்த டீமுக்கெல்லாம் இப்படி கிடையாது பாருங்க. சண்டை போட்டு அந்த வெறிங்கிறது இப்ப பைத்தியக்காரத்தனமா மாறி இருக்கு. சோ இவங்களுடைய பிரான்சைஸ்க்கு நல்ல பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக ஃபேக் அக்கௌண்ட்களை உருவாக்கி நியாயமான விமர்சனம் வைக்கிறவங்களை கூட அசிங்கமா திட்டி எப்ப இவங்க ஒருத்தருடைய தாயையோ குடும்பத்தையோ அசிங்கமா பேச ஆரம்பிச்சாங்களோ, விராட் கோலி அதான பண்ணுவாரு, பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், அது என்ன வார்த்தைங்கிறத தேடுங்க. சோ அந்த ஒரு பிளேயர் எப்படியோ அப்படிதான் அவங்க ஃபேன்ஸும் அதே மாதிரி பிஆர்ஓவும் அப்படிங்கிற மாதிரி போய்தான் இங்க வந்து நிக்குது. சோ யாரோ ஒருத்தர் வர்த்தகத்துக்காக நீங்க பைத்தியக்காரர்களா மாறுறதுதான் அதோட விளைவுதான் இது. கொஞ்சமாச்சும் சிந்திக்க ஆரம்பிங்க. இனிமேலாச்சும் செல்ஃப் ரெஸ்பெக்டோட வாழ கத்துக்கங்க. அன்பு இருக்கலாம், பைத்தியக்காரத்தனம் இருக்கக்கூடாது.